தலைவரே, என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு என்னமோ உங்களை பத்தி எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரே பேசிட்டு இருக்காங்களே, என்ன பேசுனீங்க? என்னமோ ட்விட்டராம, அது என்னது? அது ஏதோ நீங்க வாழ்த்து சொன்னீங்க, என்னென்னமோ போய் சொல்லி பேசிக்கிட்டு ஒரே வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் உங்களை பத்தி பயங்கர விமர்சனம் பண்றான். நான் உங்களுடைய ரசிகர் தலைவரே. மாவீரன்ல இருந்து சிவாஜி வரைக்கும் உங்க ரசிகனா இருந்தேன். உங்களுக்காக நிறைய கட் அவுட் வச்சிருக்கேன், நிறைய பால் ஊத்திருக்கோம், நைட்டு ஃபுல்லா முழிச்சு முழிச்சு போஸ்ட் ஓட்டிருக்கோம். உங்களுடைய வளர்ச்சியில எங்களுக்கு அதிகமான பங்கு இருக்கு தலைவரே. என்னத்த நீங்க பேசுனீங்க? டைரக்டர் அமீர் கூட பயங்கரமா பேசியிருக்காரு. நமக்கு தான் இந்த மீடியால பேசுற பழக்கமே வராத தலைவர். நம்ம திரைக்கு பின்னாடி பேசுற குரூப் நம்ம எல்லாம். நம்ம டைலாக பேசணுமா மக்கள் பத்தி கை தட்டிட்டு போவாங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே திட்டாங்க உங்களை போட்டு. நம்ம வாய்ஸ் தான் 96ல நார் அடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது நீங்க திருப்பி 2001 நம்ம ஆட்சியில் உட்காந்துருச்சு. அப்பயே நம்ம வாய்ஸ் பல்பாகி போச்சு. நமக்கு எதுக்கு தலைவர் இதெல்லாம்? உங்களை நம்பி எவ்வளவு ரசிகர் இருக்கோம் நாங்களாம். நம்ம குடும்பத்திலே 7 விழுந்து போச்சு. நம்ம குடும்ப பிரச்சனை பார்க்காம நீங்க இந்தியா நாட்டோட பிரச்சனை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மலையில செத்தானுங்க நம்ம தான் கொடுத்தோமா? இந்த கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டானே, நம்ம கர்நாடகாரன் பேசணுமா? விவசாயிக்கு பிரச்சனை வச்சு நம்ம தான் வாய் திறந்தோமா? நமக்கு ஏன் தலைவரை நமக்கு இந்த வம்போலாம்? கபாலிய படத்துல 2000 ரூபா கொடுத்து சம்பாதிச்சோம். இப்ப இந்த பஞ்சு மிட்டாய் கடல்ல நோட்டு வந்திருக்கு பாருங்க, அடுத்த படத்துக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம வேலை. அதை விட்டுப்பிடிச்சு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? ஏற்கனவே உடம்பு பூரா நோயை வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ரசிகர் பாதி பேர் உங்களுக்கு பால் ஊத்தவனுக்கு அவனுக்கு பால் ஊத்தி அவன் போய் சேர்ந்துட்டான் மேல. நமக்கு தேவையில்லாத விஷயம் தேர்ந்தணும். இந்த தேவையில்லாம குஷ்பு வாயை கொடுத்து 93 குடும்பம் நடத்தத பூரா இப்ப எடுத்து விடுறான் வாட்ஸ்அப்ல. கடைசியில் அவன் குடும்பத்துல பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப இது தேவையா நமக்கு? நமக்கு தேவையில்ல தலைவரை. நம்ம எப்படி கருப்பு பணத்தை ஒளிய வைக்கலான்றதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா உங்களால நம்ம பேர் இழந்துட்டான். நீங்க அரசியலுக்கு வருவீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே ஏறலாம்னு நினைச்சோம். கடைசியில பிச்சைக்காரனாகி வெளிநாட்டுக்கு ஓடியான்ட்டோம் நாங்க சம்பாதிக்கிறதுக்கு. போயிண்டா சாமி, இவர் அரசியலுக்கு வரமாட்டாரு, நம்மள தெருவில் பிச்சை கூடுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் உங்களால. அதனால பொத்திக்கிட்டு நம்ம இருப்போம் தலைவரை. நம்ம படத்துல மட்டும் டயலாக் பேசுவோம், நெருப்புடா அப்படின்னு சொல்லி. நம்ம ஏன் மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு? இந்த ஆட்சியாளர் இன்னைக்கு இருப்பாங்க, இன்னைக்கு இவங்க போயிடுவாங்க, அப்புறம் வருமான ரைடை விட்டுருவாங்க தலைவரை. அப்புறம் அந்த வீடு எப்படி கட்டினீங்க, அப்புறம் உங்க பழைய எடுத்துருவாங்க 83, அப்புறம் ராமாவரம் தோட்டம், அந்த கதையெல்லாம் எடுத்தாங்கன்னா அப்புறம் மக்கள் நீங்க அழகா நடிச்சிட்டு இருக்கீங்க தலைவர் மாதிரி, இப்ப அப்பா வேஷத்தில் இருக்கீங்க. நம்ம அப்படியே ஓட்டுவோம் காலத்தை. வாயை திறக்கவே கூடாது. நம்ம பொத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1984 நினைச்சல ராமாவரம் தோட்டத்துல. அப்புறம் 9 நாள்ல ரூமுக்குள்ள இருந்தோம்ல, அப்புறம் அந்த கதையெல்லாம் விட்டுருவாங்க. அப்புறம் ஏற்கனவே ராமதாஸ் நம்ம மேல குறை வெளியில இருக்காரு. ஏற்கனவே அடி வாங்கின லிஸ்ட்ல நான்லாம் இருக்கேன். நான் ஏன்னா 2-3 ஊர்ல படமே ரிலீஸ் பண்ண உள்ள பாபாவை நமக்கு தெரியும். அதனால நம்ம அதிகமா பேசக்கூடாது தலைவரை. நம்ம படத்துல மட்டும் டைலாக் பேசணும். அதுதான் மக்கள் கைத்திட்டே இருப்பாங்க. நேர்ல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கிழிச்சிருவானுங்க கிளின்னு. ஏன்னா இப்ப வாட்ஸ்அப் பேஸ்புக் நம்பர் 1ல இருக்கு, டிவியை விட ஃபாஸ்ட். அதனால நமக்கு இந்த அரசியலும் வேணாம், இந்த அரசியல் தலைவர்களும் வேணாம், நம்ம நாட்டுக்கு வாழ்த்தும் சொல்ல வேணாம், ஒரு கர்மாந்தரமும் வேணாம். நம்ம வீட்டுல 7 ரூபா விழுந்துருச்சு, அந்த பிரச்சனை தீர்ப்போம். சரிங்களா? ஏன் தலைவரை உங்களா ரசிகர்னால காரி துப்புறான் தலைவரை. வாட்ஸ்அப்ல கண்ணாபுரான்னு பேசிட்டு போறானுங்க, போனை போட்டு திட்டுறானுங்க. வேண்டாம் தலைவரை, பொத்திக்கிட்டு நம்ம இருப்போம். நம்ம எதுக்குமே வாய் திறக்காத ஜென்மம். நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன? அதனால எதுக்குமே வாய் திறக்காம நம்ம பொத்திக்கிட்டு போலீஸ்காரன் பக்கத்துல உள்ள வீட்டுல ஜெயலலிதாவோட பாதுகாப்புல அங்க இருக்க போலீஸ்காரன் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அமைதியா அங்கேயே இருந்துருவோம். தெரியுதா சார்? வேணாம் தலைவரை, நல்லா இருப்பீங்க நீங்க.